4 கோடி பாடல்கள். ஔவையார் இந்த 4 கோடி பாடல் பாடியது பற்றி பல கதைகள் இருக்கு. அவற்றில் சிலவற்றை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு போலி வள்ளல் இருந்தான். அவன் பேருக்கு தான் வள்ளல். எவருக்கும் அரை காசு கூட கொடுக்கவே மாட்டான். தான் வாரி வழங்கியதாக பல பேர்கிட்ட சொல்லி பெருமை பேசிக்கொள்வது அவனோட வழக்கமாக இருந்துச்சு. வள்ளலுக்கு தமிழ் புலமையும் அறகுறையா இருந்துச்சு. எவராவது புலவர்கள் வந்து அவனை நாடி பரிசில் பெற விரும்பி செல்வாங்க. அதற்கு இயலாதபடி எதையாவது சொல்லி அவர்களை மடக்கி திருப்பி அனுப்பிடுவான். அவர்களும் தம் போதாத காலத்தை நொந்தபடி போயிடுவாங்க. ஒரு சமயம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. எளிதில் முடியாத ஒரு திட்டத்தை வகுத்து அதை நிறைவேற்றுபவர்களுக்கு 1000 பொன் தருவதாக அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதன்படி 4 கோடி பாடல்கள் ஏற்றினால் அவருக்கு 1000 பொன் தருவதாக அறிவித்தான். 4 கோடி பாடல்களை எவரால் பாடுவதற்கு இயலும்? பாடுவதற்கு முடிந்தாலும் வாழ்நாள் அதற்கு போதாதே. அவனும் தெரிந்துதான் இதை அறிவிக்கிறான். ஔவையார் அந்த ஊருக்கு வர்றாங்க. தாம் 4 கோடி பாடல்களை பாடுவதா தெரிவிக்கிறாங்க. பெரும் கூட்டம் அதனை கேட்க வந்துருச்சு. போலி வள்ளல் திகைக்கிறான். ஔவையார் பாடிவிடக் கூடும் என்று பயந்தான். ஆனால் எவ்வளவு காலமாகும்? அதுவரை அவர் எப்படி பாடுவார்? அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு கருதி சம்மதிக்கிறான். புலவர்கள் பலர் கூடுறாங்க. ஔவையாரும் கலங்காம அவை முன் வந்தாங்க. வியப்போட அவரை எல்லோரும் பார்க்குறாங்க. அவர் பாடினார். இது 4 கோடி பாடல்கள் அல்ல என்றான். 4 கோடி பாடல்கள் தான் என்று அந்த அவை கூறிற்று. அவன் மிகுந்த வருத்தத்தோட 1000 பொன்னையும் கொடுத்தான். அது முதல் பிறரை தன் சூழ்ச்சியால் ஏமாற்றலாம் அப்படிங்கிற எண்ணமே அவங்கிட்ட இருந்து போயிருச்சு. இது பற்றி இன்னொரு கதையும் இருக்கு. ஔவையார் ஒரு சமயம் சில புலவர்களை காண சென்றபோது அந்த புலவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு காணப்படவே அதன் காரணத்தை கேட்டாங்க. நாளை பொழுது விடுவதற்குள்ள 4 கோடி பாடல்கள் ஏற்ற வேண்டும் என மன்னன் ஆணையிட்டிருக்கான். அதனால் தான் கவலை அடைந்துள்ளோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இதை கேட்ட ஔவையார், இவ்வளவுதானா? இதற்காகவா கவலை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோடி என்ற வார்த்தையை அடக்கி 4 பாடல்களை சொன்னார். இதுவே 4 கோடி பாடல்கள் எனப்படும். அந்த 4 பாடல்களை இப்ப நம்ம பார்க்கலாம். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். விளக்கம்: தம்மை மதியாதவர்களின் வீட்டு வாசலில் அவரையும் ஒரு பொருட்டாக கருதி சென்று மிதியாதிருத்தல் கோடி பெறும். பாடல் 2. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். பாடலின் விளக்கம்: உன்னீர் உன்னீர் என்று உபசரிக்காதவங்க வீட்டில் உண்ணாமை இருக்கிறது கோடி பெறும். பாடல் 3. கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும். பாடலின் விளக்கம்: கோடி பொன் கொடுத்தாயினும் நல்ல குடிப்பிறப்பு உடையவர்களோடு கூடி இருப்பது கோடி பெறும். பாடல் 4. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடை கோடாமை கோடி பெறும். பாடலின் விளக்கம்: எத்தனை கோடி தந்தாலும் உண்மை பேசும் தன்மையை இழக்காமல் இருப்பது கோடி பெறும். 4 கோடி பாடல்கள் முடிவடைந்தது.